கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 9ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒபதியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபின் குடும்பத்தார் தங்கள் உரிமை சொத்தை திரும்ப பெறுவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் சில பேருக்கு சில உரிமை சொத்துகள் இருக்கும். தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து, தன்னுடைய தாத்தா பாட்டியிடமிருந்து என்று சில உரிமை சொத்துகள் இருக்கும். ஆனால் அந்த உரிமை சொத்துகள் இருந்தும் அதை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதங்களை நாம் கரங்களில் பெற முடியாதபடிக்கு சில தடைகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் அந்த உரிமை சொத்துக்களை அனுபவிக்க முடியாத அளவிற்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் இது போன்ற பிரச்சனைகள் மிக அதிகமாக வலுப்பெறும் பொழுது, இந்த சொத்தை எங்களுக்கு வேணாம்ப்பா, இந்த உரிமையை எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களை ஆள விட்டா போதும் என்று அவர்கள் உறவையை அத்துக்கொண்டு போகக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் உரிமை சொத்து யார்? இதுதான் இன்று ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. நம்முடைய உரிமை சொத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலும் இது போன்ற உரிமை சொத்துக்காக சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? சில கோர்ட்டு கேஸுகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அவை எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விடுங்கள். அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். நம்முடைய உரிமை சொத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் திரும்பி அவரை மாத்திரமே வேண்டி நீங்கள் நிற்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு எந்த உரிமை சொத்து உங்களுக்கு வந்து சேர வேண்டுமோ அதை கடவுளே உங்களுக்கு அனுப்பி வைப்பார். யார் உங்களுக்கு எதிராக தடைக்கற்களாக நிற்கிறார்களோ அவர்களே வந்து அந்த உரிமை சொத்துக்களை உங்கள் கரங்களில் வைத்துவிட்டு செல்லுவார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நாள் வரை உலகத்தின் சொத்துக்காக ஓடிக்கொண்டிருந்த நாம் உண்மையான சொத்தாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நாம் செல்லும் பொழுது, அவரை தேடி செல்லும் பொழுது, நமக்கு இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீரையும், நமக்கு சேர வேண்டிய எல்லா பங்குகளையும் கடவுளே நமக்கு வந்து கரங்களில் கொடுத்து விட்டு செல்வார். அதற்குரிய ஆட்களை அவரே அனுமதித்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு சேர வேண்டிய எல்லா அங்கீகாரங்களையும் அவர் நமக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா, எப்பொழுதும் எங்கள் உரிமை சொத்தாகிய உம்மையே நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இது நாள் வரை உலக பிரகாரமான சொத்துக்களுக்காக நாங்கள் ஓடி எங்கள் நேரங்களையெல்லாம் நாங்கள் வீணடித்து விட்டோம் ஆண்டவரே. இனிமேல் உமது பாதத்தில் அமர்ந்து உம்மிடம் எங்களுடைய எல்லா குறைகளையும் நாங்கள் ஒப்படைக்கும் பொழுது, கடவுளே எங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கி போடுவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஒரு தெளிவான புரிதலை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே யார் உரிமை சொத்து, எது உரிமை சொத்து என்பதில் நாம் கவனமாயிருந்து அந்த ஓட்டத்தில் ஓடுவோம். கடவுள் நமக்கு சேர வேண்டிய எல்லா அங்கீகாரங்களையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேங்க்யூ.